சங்கீதக்காரனாகிய தாவீது எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, ஒரு நாட்டினுடைய ராஜா உன்னை கொன்றுவண்டா, எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன்டா, நான் எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன், உன்னை கொன்றுவேன்னு ஒரு நாட்டினுடைய ராஜா ஆட்களை செட் பண்ணி அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துல தன்னுடைய வேலைக்காரங்களை மட்டும் இல்ல தானே போறாரு. பாருங்களேன், கொல்லணும் அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுடைய மனசு? அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் வேதம் சொல்லுது, ஆமான் இருக்கிறான் பாருங்க. ஆமான் அந்த ஆமானை குறித்து அவனுடைய ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆமானுடைய முகத்தை மூடிட்டாங்களாம். அப்படின்னா என் மனைவியினுடைய பெட்ல அவன் படுத்துட்டானா அப்படின்ற ஒரு வார்த்தை ராஜாவினுடைய வாயிலிருந்து புறப்படும் போது ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவுதான். அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே சாவு நிச்சயம். ஒரு ராஜாவினுடைய வேர்டுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. இப்போ ஒரு நாட்டினுடைய ராஜாவே தாவீதை துரத்துறாரு. எந்த அளவுக்கு ட்ரிகர் இருக்கும், எந்த அளவுக்கு பயம் இருக்கும், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனா அந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் நீர் என்னை தாங்குகிறீர், நீர் என்னை, நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை. நம்ம சொல்ல முடியுமா? படுத்து கிடக்கிறது எங்க மாளிகையிலையா, இல்ல ஒரு ரூம்ல, ஒரு வீட்டுக்குள்ளேயே, ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயா? கிடையவே கிடையாது. வாசலே இல்லாத சிங்க கெபிக்குள்ள, அந்த கெபிக்குள்ள உள்ள போறதுக்கு தான் வாசல் இருக்குது, மூடுறதுக்கு வாசல் இல்லை. சிங்கத்தினுடைய கெபிய க்ளோஸ் பண்ண எல்லாம் முடியாது, அதுக்குள்ள படுத்து கிடக்கிறாரு. எத்தனையோ வருடங்கள். ஆனா அத்தனை வருடம் வரைக்கும் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழக்காம எப்படிப்பா உன்னால இருக்க முடிஞ்சிருச்சு, எப்படிப்பா உன்னால தூங்க முடிஞ்சிருச்சு? ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவர் என்னை தாங்குவதால் நான் நிம்மதியா, அவர் என்னை தாங்குவதால். பரவாயில்லப்பா, பரவாயில்ல, என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும், என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டும், ஆனா நான் யோசிக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தம் இல்லாமல் என் ஒரு தலைமயிராயில என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, கீழே விழாது பிரதர், கீழே விழாது பிரதர், சிஸ்டர், கீழே விழாது. எது வேணாலும் நடக்கட்டும், சிமையை தூசிக்கட்டும், பார்வோனுடைய சேனை எதிர்த்து வரட்டும், சிங்கங்கள் உங்களுக்கு பக்கத்துல படுத்து கிடக்கட்டும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆரம்பிச்சிடாதீங்க, பெருசு பண்ணிடாதீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, அதுக்கு டைரியா எழுதாதீங்க. உங்க யோசனையினால உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்துக்கு நீங்க அப்படியே உங்க மனசுக்குள்ள 1000 பேஜ் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதிடாதீங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா அத்தனைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதனால அதுக்கு விளக்கமே கொடுக்காதீங்க. ஸ்டாப், ஒண்ணுமே இல்லை. அப்படி யாராவது சொன்னா கூட உனக்கு அது இருக்கும், இது இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதுவாகும், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுப்பேன், நிம்மதியா தூங்குவேன்னு தூங்க நான் நம்புறேன். அந்த ஏற்ற காலம் வரும்போது அந்த பிரச்சனை காணாம போயிடும், அந்த தோல்வி காணாம போயிடும், அந்த அவமானம் காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்னா, எல்லாரும் எதுக்கு ஜெபிக்க போறோம்? எனக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொடுங்க ஆண்டவர். எது மாதிரினா, அந்த தாவீத மாதிரி என்ன கொடுங்க ஆண்டவரே. நான் சிங்க கெபியில கூட நிம்மதியா படுத்து தூங்கணும் ஆண்டவரே. ஒரு நாட்டினுடைய ராஜா எனக்கு எதிர்த்து வரும்போது கூட தப்பி வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் எல்லாம் யோசனை எல்லாம் பண்ணக்கூடாது. படுத்தா தூங்கிடணும் ஆண்டவரே, முன்னாடி வச்சதை சாப்பிடணும் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடணும் ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அடுத்த நாள் இன்னைக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு தூக்கி சிங்க சபையில போடல, டைம் டியூரேஷன் கொடுத்தாங்க. அத்தனை நாள் அப்படியே சைனை போட்டு முடிச்ச உடனே எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, ஏப்பா பெரிய ஆள் மாதிரி தெரியுற, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, உன்னை தூக்கி சிங்க கெபியில போட போறாங்க தெரியுமா? ஆனா வேதம் சொல்லுது, தானியேல் அதை குறிச்சு என்ன பண்ணலன்னா, டோன்ட் கேர், அதை குறிச்சு யோசிக்கவே இல்லை. அவன் வழக்கம் போல ஜெபித்து வந்தபடியே பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்து எப்படி முன்னாடி ஜெபம் பண்ணானோ அப்படியே ஜெபம் பண்ணானாமா. ஏப்பா உனக்கு யோசனையே வரலையா?
நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன மாதிரி யோசிப்போம், எப்படி போடுவாங்க, என்னைக்கு போடுவாங்க, அவங்க தூக்கி போட்ட உடனே சிங்கம் எங்க கடிக்க போகுது, இதுல கடிக்காம போச்சுன்னா என்ன பண்றது, ஆண்டவர் கட்டுவாரா கட்ட மாட்டாரா, அதுக்கு இன்னும் ஜெபம் தேவையா, இன்னும் உபவாசம் நம்ம நிறைய இருக்கணுமோ, இல்ல இன்னும் ஒரு வல்லமையான பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணுவோமோ, என்ன மாதிரி யோசிப்போம். ஆனா தானியேல் அதை குறித்து என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம எல்லாம் எவ்வளவு திங்க் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு யோசிப்போம்னு நினைப்பீங்க? அதுவும் நாள் நிறைய கிடக்குதா, அவ்வளவு யோசிப்போம். ஆனா அவர் ஒண்ணுமே யோசிக்கல. பரவாயில்ல, அந்த நாள் வரட்டும். சரியா அந்த நாள் வந்துருச்சு. இப்ப ராஜா அங்கிருந்து கேட்கிறாரு, தானியேலே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராய் இருந்தாரா? கீழே சிங்கக்கவிலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை அவர் கட்டி போட்டார். அவர் கட்டி போட்டார். நான் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போட்டார். நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் அறியாம என்னை ஒன்றும் சேதப்படுத்த. பாம்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில கவி பிடிக்கும் போது பாம்பு கவி பிடிச்சதா அவன் யோசிக்கல. ஆனா யார் யோசிச்சாங்களாமா? கேட்கல. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்களாமா? ஃபர்ஸ்ட் ஒரு யோசனை யோசிச்சாங்களாமா, இவன் கடலுக்கு தப்பிச்சான், கரையில வந்ததுக்கு அப்புறம் கூட சாவு இவனை. சொல்லுங்களேன். ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை, இந்த பாம்பு சாதாரணமானது இல்லை, இது விரியன் பாம்பு. இது கடிச்சிருச்சுன்னா 2-3 நிமிஷத்துக்குள்ள அவன் வாயிலிருந்து என்ன வரும்? நுர அவன் கீழே விழுந்து சாவான். இது ரெண்டாவது யோசனை. ஆனா பாம்பு கடிச்ச ஆளு மக்கு சட்டியானே தெரியல, யோசிக்க தெரியாதானே தெரியல, ஒன்னும் யோசிக்கல. அந்த பாம்பு அப்படியே. இன்னும் ஒன்னு சொல்லும், 28 அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும். இப்போ அவங்க கண்ணெல்லாம் எங்க பாக்குதாமா? சொல்லுங்க. யோசனை ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்குது, கண்ணு யார பாக்குது? அவங்க இதுவரைக்கும் பாம்பு கடிச்சவங்களை அப்படிதான் பார்த்துருக்காங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, இவர் ஜாலியா அந்த பாம்பை தட்டி தீக்குள்ள போட்டுட்டு இன்னும் 2 விறகு தூக்கு போட்டு ஒண்ணுமே யோசிக்காம மரம் மண்ட மாதிரி, ஏன்னா யோசிக்கவே மாட்டியா, அமைதியா உட்காந்துருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் வராததை கண்டபோது, அதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், வேறு சிந்தை உள்ளவர்களாகி, வேறு சிந்தையாகி, வேறு சிந்தையாகி. நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களை நிறைய பேர் உங்களை குறித்து ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கலாம், உங்களை குறித்து யோசிக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம், உங்க பிசினஸை குறித்து யோசிக்கலாம், உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வித்தியாசமான தாட்டா இருக்கலாம். இவன் செத்துருவான், இவன் விழுந்துட மாட்டான், இவனுக்கு வீக்கம் கண்ணும், இவன் அதை கண்டினியூ பண்ண மாட்டான், எத்தனையோ சிந்தை உங்க மேல இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவங்க சிந்திக்கிற சிந்தனையை மாத்திர ஒருத்தர் இருக்கிறார். அவர்கள் வேறு சிந்தையாகி, உங்களை குறித்து அப்படி சிந்தித்தவர்கள் வெகு சீக்கிரத்திலே வேறு சிந்தையாய் மாற போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வேறு சிந்தையாய் மாற போகிறார்கள். அவங்க கண்ணு பார்க்க அவங்க வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. யோசனையை என் பேர்ல இல்ல, யோசனையை யார் பேர்ல விட்டுருவோம்? கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் யோசிக்க மாட்டேன், ஆனா என் எதிரி யோசிச்சுட்டே வீங்கட்டும். சொல்லுங்க எல்லாருமே, நான் யோசிக்க மாட்டேன், நான் திங்க் பண்ண மாட்டேன், ஆனா என் எதிரி என்ன குறிச்சு யோசிச்சு தண்ணி குடிக்காம இருக்கட்டும், என்னை குறித்து யோசிச்சு செத்துட்டோம், அவ்வளோதான். என்ன வேணாலும் யோசிப்பா, நீ என்ன வேணாலும் யோசி, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா.
இன்னையிலிருந்து ஒரு அபிஷேகம் உங்களை தொடரும்னு நான் நம்புறேன். எது நடந்தாலும் சரி, ஓகே, அந்த நிமிஷத்துல உங்க மனசு சொல்லும், ஓகே ரைட், ஓகே விட்டு அந்த எண்ணத்தோட. ஏன்னா என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள், ஸோ ஆன்லைன்லேயோ இங்கேயோ ஒருவேளை மன அழுத்தத்தில், பாஸ்டர் இந்த செய்தி இல்லைன்னா இந்த ஜெபம் எனக்காகவே தான் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனுக்குள்ளே நான் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய தோல்வி, இன்னைக்கு கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்காக தான், நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன், பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறேன், வேலையை குறித்து யோசிக்கிறேன், வருமானத்தை குறித்து யோசிக்கிறேன், எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ரேயர் முடித்த உடனே நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபம் மட்டும்தான் உங்களுடையது, ஆண்டவரிடத்தில் சொல்றது மட்டும்தான் உங்களுடையது, அறிக்கை மட்டும்தான் உங்களுடையது, யோசனை உங்களுடையது. சொல்லுங்க அல்ல. உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. என்ன யோசனை அப்படின்னா, திரும்ப சொல்ல, உண்மை உள்ளவைகள். உங்க விஷனை மட்டும் யோசிங்க, உங்களுடைய காரியத்தை மட்டும் யோசிங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லையா, நீங்க யோசிக்கிறத எழுதிட்டே இருங்க, பிளானை எழுதுங்க, திட்டத்தை எழுதுங்க. நான் நம்புறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு ஆள் போனா கர்த்தர் இன்னொரு ஆளை ஏற்படுத்துவார். ஒரு இடம் காலியாகுமானால் அந்த இடத்தை நிரப்புறதற்கு இன்னொரு நபரை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி பயப்படவே கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு கர்த்தர் இன்னொருத்தரை எழுப்புவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே மட்டும்தான். நான் உங்களை குறித்து மட்டும்தான் ஆண்டவரே யோசிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இனி டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் யாருமே கேட்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? புரியுது நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுது இல்லை? உங்கள் கணவனார் ஏதாவது ஒன்று சொன்ன உடனே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று யோசிக்கூடாது. ஐயோ என்ன சந்தேகப்படுறாரோ, சந்தேகப்பட்டால் என்ன ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை வருமா, அந்த மாதிரி எதையுமே யோசிக்காதீங்க. சரி பரவாயில்ல, இப்போ அப்படி இருக்கிறாரா, ஆண்டவர் புரிய வைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் தருவார். புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர நம்ம யோசிக்கிறதுனால எதுவும் பண்ண சொல்லுங்க சத்தமா. எனிவே எல்லாத்தையுமே இங்கே பாருங்களேன். நீ வெளியே போகும்போது ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், உங்க செருப்பு இன்னொருத்தர் போட்டாருன்னு வைங்களேன், உடனே நம்ம ஆட்களுக்கு அதான் உடனே கற்பனை, அது எங்கேயோ போயிடும். என்னமோ பண்ண போறாங்களோ, ஒரு தெரியாம ஒரு மிதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே ஒரு பெரிய கற்பனை ஆயிரும். இல்லை இவன் வஞ்சகத்தை வச்சுட்டு தான் மிதிக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டு தான் மிதிக்கிறான். நான் சொல்றேன், அப்படியெல்லாம் நமக்கு எதுக்கு யோசிக்கணும்? வேண்டவே வேண்டாம். அது நம்முடையது அல்ல. நான் ஒன்றை மட்டும் யோசிப்பேன், என்னை அழைச்சவர் அனுமதிச்சிருக்கிறார், அது இன்றைக்கு நடக்கிறது, அது நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படட்டும். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் உங்கள் தலையின் மேல கரங்களை வைத்து நீங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த சிந்தை எனக்குள்ள உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, ஒரு விடுதலை எனக்கு தேவை. இனி நான் ஆண்டவரே எதையுமே தீயதை யோசிக்க கூடாது. இப்போ இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கவனிங்க, 77வது சங்கீதம் தான் ஆண்டவர் என்ன இந்த டிப்ரெஷன்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என் கூட பேசின சங்கீதம் 77. 77ல பாருங்க. அப்படின்னா நீங்க வாசிக்க வேண்டாம், நான் கூட வாசிக்கிறேன், நோ ப்ராப்ளம். 77ல 5வது வசனத்துல, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இப்போ இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப திங்க் பண்றாரு. இவர் மன அழுத்தத்தில் இருந்தார். என்ன யோசிக்கிறாருன்னா, பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் அப்படின்னா இவருக்கு ஒரு யோசனை போகுது. என்ன யோசனை அப்படின்னா, முன்னாடி இருந்தது, காலேஜ் படிக்கும்போது இருந்தது, ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது, அம்மா அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது இருந்தது, அதெல்லாம் சிந்தனைக்கு வருது. ஐயோ நான் இப்படி இருந்தேனே, இப்படி ஜாலியா இருந்தேனே, இவ்வளோ சந்தோஷமா இருந்தேனே, ஆனா இப்ப இப்படி இருக்கிறேனே.
அப்படி ஒரு தாட் அவருக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட்டு ஓடிட்டே இருக்கலாம். நான் எப்படி இருந்த ஆள் பாஸ்டர், நான் இருந்தா 4 பேர் சிரிப்பாங்க, நான் 4 பேரை சிரிக்க வச்சுதான் பழக்கம், எங்க குடும்பத்திலே நான் தான் ரொம்ப டேலண்டான பர்சன், நான் யார்கிட்ட எந்த திட்டு கூட நான் வாங்கினதில்லை, அப்படி நான் வாழ்ந்தாள், ஆனா நான் இப்படி இருப்பேன், இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு சிந்தை ஓடலாம். அடுத்து ஒரு சிந்தை என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைத்து என் இருதயம் ஆராய்ச்சி செய்கிறது. அடுத்து ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ அப்படின்னா, இவருக்கு ஆண்டவர் மேல ஒரு யோசனை வருது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்தமானது தலைமுறை ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அழைத்து கொண்டாரோ அப்படின்னா ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரோ, இது ஆண்டவருடைய தண்டனையா இருக்குமோ, ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரோ, ஆண்டவர் என்ன இனி எடுக்க மாட்டாரோ அப்படின்ற நெகட்டிவ் தாட் சிந்திச்சுட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒண்ணுமே கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது, இது என் பலவீனம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேற ஒரு தாட் இருக்கு. என்ன தாட் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தண்டிக்கிறார் போல தெரியுது, ஆண்டவர் என்ன கைவிட்டார் போல தெரியுது, ஆண்டவர் என்ன எடுத்துக்க மாட்டார் போல தெரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார மாதிரி அப்படின்னா, பெற்ற தாயை போல தகப்பனை போல நம்மளை நேசிக்கிறவர். ஆமேன் சொல்லுங்கள். சோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சிட்டு உடனே கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரா, ஆண்டவர் என்ன விட்டுட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. நம்ம முதல்ல யார் அப்படின்னா, நம்ம மனுஷங்க, நம்ம மண்ணு தன்மைகள் மாறிப்பட்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், நான் பேசக்கூடாததை பேசுகிறேன். அப்போ நம்ம சில நேரத்தில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் சில விஷயங்களிலே தவறுகிறோம். தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் வரும். அது கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது நம்மை அதை மனசுலயே வைக்காம நம்மளை மன்னிக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு பழி வாங்குறவர் அப்படியெல்லாம் இல்லை. இந்த சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். அப்படி தேவன் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்லை, இது உன் பலவீனம். அப்ப இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சிந்தையில அப்படி நினைக்கிறீங்களா, பாஸ்டர் நான் விழுந்து போனதுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட குற்றமானசியம் இருக்குன்னா ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிடுவார். திரும்பி அதை குறித்து நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்திலே போடுகிறவர், முதுகுக்கு பின்பாக போடுகிறவர். காரணம் என்ன அப்படின்னா, அதை கர்த்தர் திரும்பி பார்க்கவே மாட்டாரு. கர்த்தர் மன்னிச்சதுதான், ஆண்டவர் மறந்ததுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. யோசிக்காதப்பா, விட்டுருப்பா, எதுக்கு எக்ஸாம் வருதா, நல்லா எழுதுங்க, ஆனா தோற்றுவேனோன்னு எதுக்கு யோசிக்கிறீங்க? வேண்டாம். யோசிச்சா மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டு தன்னுடைய சரீரத்தையே கீறி கொள்ளுவார்கள். ஸோ இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறோம். உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை ஊற்ற போறாரு. நீங்க எல்லாம் தலைவன் தலைவியாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் வேற ஒரு ஜோன்ல கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. இதுவரையிலையும் நான் பிறந்தது வேஸ்ட்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர், இல்லை நான் பிறந்தது நல்லது அப்படின்னு நினைக்க போறீங்க. உங்க வாழ்க்கை நீங்க சந்தோஷமாய் வாழ போறீங்க. எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை இனி யாருமே எடுத்து போடவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆபத்தை நீங்க நேருக்கு நேரு சந்திப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க யோசனையை கர்த்தர் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண போறாரு. வாலிப தம்பிக்குள்ள இருக்கிற அந்த யோசனையை கர்த்தர் எடுத்து போறாரு. தங்கச்சிக்குள்ள ஆண்டவர் அந்த கிருபையை தர போறாரு. கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, யோசிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த மகிமையை கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. எது நடந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல் அந்த மகிமை ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த செய்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும், லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும். இந்த லைவ்ல இருக்கிறவங்க மேல அந்த அக்னி கடந்து வருவதாக ஜெபம் பண்ணிட்டேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை உம்முடைய கிருபையினால விடுதலை. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய சிந்தையினால் நிரப்பும் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் அந்த சிந்தனையை ஆண்டவரே சிதறடிக்கிற அந்த வல்லமைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறேன் அப்பா. ஒரு விடுதலை கொடுங்க ராஜா,
அந்த அழுத்தம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். அப்பா, ஸ்டாப் பண்ண முடியாம எதிர்கால பயத்தோடு போராடுகிற அந்த பிள்ளைக்கு இப்பொழுது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தை கொடுங்க ராஜா. நிறுக்கட்டும், நிறுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த தேவையில்லாத சிந்தனைக்கு இப்பொழுது ஒரு முடிவை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுவீராக. ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருப, கிருப, கிருப இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமானோ. உம் தழும்புகளால் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கைகளை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல்லாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல்லாம். இயேசுவே பாடுவோம். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே. உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல்லாம். இயேசுவே சொல்லு. இயேசு எல்லாம். இயேசுவே உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கைகளை மேல தட்டி இயேசுவே. பாடுறவங்க பாடு, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு. இயேசுவே எல்லாம். இயேசுவே எபினேசரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. வல்லமை, 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 வல்லமை. இப்போ 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 உங்க வலதுகை ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த சிந்தனையில உங்க கரத்தை வைங்க ஆண்டவரே. அந்த சிந்தனையில உங்க கரத்தை வைங்க ஆண்டவரே.
அப்பா கட்டுப்படுத்த முடியாம, கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிக்கிற என்னுடைய பிள்ளைய பாருங்க. யோசனை வந்துட்டே இருக்கு, யோசனையை சிறைப்படுத்த முடியல, எல்லாத்த குறிச்சு யோசிச்சே இருக்கிறாங்களே. இப்போ உங்க அக்கினி, இப்போ உங்க மகிமை, இப்போ உங்க அபிஷேக தைலம், இப்போ உங்க பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அந்த சிந்தனையில அலக்களிக்கிற அந்த வல்லமைகளை இப்ப இயேசுவின் நாமத்தினால அழிக்கிறேன். எஸ் 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 சிந்தனையில வைக்கப்பட்டிருக்கிற கை எடுக்கப்படுவதாக, 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 எடுக்கப்படுவதாக. வல்லமை வல்லமை, அக்கினி 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 அக்கினி, அபிஷேகம் அபிஷேகம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எதை பார்த்தாலும் தப்பா யோசிக்கிற அந்த சிந்தனை எடுக்கப்படுவதாக. எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு 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 சிக்காகிற அந்த வல்லமை இப்பொழுது அந்த சிந்தை மாற்றப்படுவதாக. எஸ் 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 எப்பொழுதும் நெகட்டிவா எதிர்மறையா யோசிக்கிற அந்த சிந்தனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தனையிலே சிறைபிடித்திருக்கிற அந்த அந்தகார வல்லமையை அழிக்கிற நான், அழிக்கிற நான். சத்துருவே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உன்னுடைய கை எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக. எதிர்காலத்தை குறித்த அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. சரீரத்தை குறித்த எண்ணங்கள் இப்பொழுது விலகுவதாக. அந்த வியாதியை குறித்த அந்த எண்ணங்கள் இப்பொழுது விலகுவதாக. அக்கினி 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 அக்கினி. அந்த மகனுக்கு ஒரு தெரிந்த புத்தி, அந்த மகனுக்கு ஒரு தெளிந்த புத்தி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இயேசுவே யோசித்தே கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளைய தொடுங்கப்பா, அந்த தங்கச்சியை தொடுங்கப்பா, அந்த தம்பியை தொடுங்கப்பா. தனக்குள்ள எதிர்மறையாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்திலிருந்து இப்பொழுது அந்த பிள்ளை வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். இயேசுவே, எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் உம்முடைய மகிமையினால் தொட்டு ஒரு தெளிந்த புத்தி, ஒரு தெளிந்த புத்தி, ஒரு தெளிந்த புத்தி இப்பொழுது உம்முடைய பிள்ளைக்கு உண்டாவதாக. ஓ ஹalleluya. ரதலரம் தனரேல தனர் ஷௌதுரலம் தனரே லம் தனரேல தனரா லோதன ரஹதலரமா லம் தனரேல தனரேல. மகிமை 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 மகிமை. உங்க அபிஷேகம், உங்க ஞானம், உங்க அறிவு, உங்க புத்தி. ஹல்லேலூயா. தாவீதை பாதுகாத்தது நீங்க தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேலை பாதுகாத்தது நீங்க தானே ஆண்டவரே. யோபுவை பாதுகாத்தது நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலை பாதுகாத்தது நீங்க தானே ஆண்டவரே. அவங்க சிந்தனைக்குள்ள நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணம் வரவே இல்லையே, சந்தேகம் வரவே இல்லையே, எதிர்காலத்தை குறிச்ச யோசனை வரவே இல்லையே. அப்பா இப்போ இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எத்தனை பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டாலும் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பிலேயே நிக்கிறேன், கெஞ்சுறேன். எத்தனை வாலிப தம்பி தங்கச்சிங்க தடுமாறிட்டு இருக்காங்கப்பா, தடுமாறிட்டு இருக்காங்கப்பா. அங்கு எனக்குள்ள இருக்கிற எழும்புற எண்ணத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கு நெகட்டிவ் தாட்ஸா வந்துட்டே இருக்காங்க, எனக்கு பயமா இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்குமோன்னு அவங்க மேலெல்லாம் ஆண்டவருடைய கண்ணு. உங்க கரம் வைக்கப்படுவதாக ஆண்டவரே, உங்க கரம் வைக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். உண்மையிலே இந்த செய்தி ஆண்டவர் எனக்காக தான் பேசினாரு. நான் ரொம்ப யோசிக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப திங்க் பண்றேன். என் பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப யோசிக்கிறேன், என் சரீரத்தை குறித்து ரொம்ப நான் யோசிக்கிறேன். என்னால் யோசிக்காம இருக்க முடியல, என்னால் மறக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு புது பலனை தரணும்.
இந்த சூழ்நிலையில வேற எதையும் யோசிக்க முடியல. மறுபடியும் என் சரீரத்தை மட்டும்தான் என்னால யோசிக்க முடியுது. எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் தானே அவர். ஹல்லேலூயா. அப்படி எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல தனித்தனியாக ஜெபிக்க முடியாட்டாலும் அவங்க எல்லாருக்காகவும் திறப்புல நிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தாரு. அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு செகண்ட் கூட என்னால யோசனையை நிறுத்தவே முடியாம சிக்கி தவிச்ச நாள் நிறைய உண்டு. என்னால யோசிக்கவே முடியல. என்னால யோசிக்காம இருக்கவே முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு பாரம் எடுக்கிறேன் நானு. அதனால இந்த பாரம் எனக்குள்ள நிறையவே இருக்குது. கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்க ஜெபத்துல கலந்துக்குங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்க பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. ஈஸியா சொல்லிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி யோசிச்சே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு யோசிக்கணும், உனக்கு என்ன இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க பிள்ளைங்க அந்த யோசனையை நிறுத்த முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. இதோ பலிபீடத்துல நிக்கிற உம்முடைய ஊழியக்காரனாகிய எனக்கு அதிலிருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து, ஒரு கற்றுக் கொடுத்தலை கொடுத்து, ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு உங்க பிள்ளைங்க முன்னாடி நிறுத்தி இருப்பீரே. ஆனால் உங்க வல்லமை குறையல, உங்க மகிமை குறையல, உங்க இரக்கம் மாறல, உங்க அற்புதம் மாறல. இப்போ 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 ஏசப்பா, ஏசப்பா, அந்த சிந்தனையில தடுமாறி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு இப்போ இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. கையில வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஆனா சிந்தனை ஓடிட்டே இருக்குது. தூங்குனாங்க, தூக்கம் வரல, சிந்தனை ஓடிட்டே இருக்குது. என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், இன்னும் என்ன சொல்லுவாங்களோ, இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ, யோசனை ஓடிட்டே இருக்குதுப்பா. இல்ல, இந்த மன அழுத்தத்தினுடைய இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிய 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 ஆண்டவரே, நிறைய பிள்ளைகளை நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும். மருத்துவமனைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மன அழுத்தத்துக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வான வைத்தியர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உங்களால ஒருத்தரால தான் இதிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க முடியும். இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தினால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறிச்சு என்னுடைய கடைசி நாள் எப்படி இருக்குமோ, யார் என்ன வச்சு பார்ப்பாங்களோ, என் பிள்ளை எனக்கு இல்லை, என் கணவனார் எனக்கு இல்லை, என் மனைவி எனக்கு இல்லை, என்னை சுற்றி யாருமே இல்லை. ஆண்டவரே, விழிச்சா அந்த ஞாபகம் வருது, சாப்பிடும் போது அந்த ஞாபகம் வருது. என்னுடைய கடைசி நாட்கள் எப்படி ஆகுமோ, நான் எப்படி கொடுக்க போறேனோ. எந்த யோசனை இப்போ எங்க பிள்ளைய ஆழ்த்திட்டு இருந்தாலும், எந்த யோசனையினால சிக்குண்டு இருந்தாலும், இப்போ உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை, நீங்க தைரியப்படுத்த முடியும் ஆண்டவரே, தைரியப்படுத்த முடியும் ஆண்டவரே. குற்ற மனசாட்சி நிறைய பேருக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ. எந்த யோசனையா இருந்தாலும் ஹல்லேலூயா, என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் பிள்ளைய வெளியே கொண்டு வரணும். சாட்சி சொல்லணும், சீக்கிரத்துல சாட்சி சொல்லணும், வந்து நின்று சாட்சி சொல்லணும். பாஸ்டர், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ஆண்டவர் என்ன ரொம்ப ஃப்ரீயா இருக்க வச்சிருக்கிறாரு,
இப்ப எனக்கு எந்த யோசனையுமே இல்ல. கர்த்தர் நடத்துவார் என்கிற யோசனையை தவிர வேற ஒண்ணும் இல்ல. எங்க பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய தயவு அவர்கள் மேல் வரட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய ஜெப குறிப்பு எதுவா இருந்தாலும் இப்பொழுது ஒரு பலன் உண்டாவதாக ராஜா. எங்க திருச்சபையில பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதர் ராஜா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் எடுத்து போட்டு சுகத்தை கொடுக்கிறதற்கு உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல திருச்சபையில இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே வெளியில இருக்கிற பிள்ளைங்க, அவங்க என்ன ஜெப குறிப்போட இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்குள்ள வந்தாங்களோ அது சீக்கிரமா சாட்சியின் குறிப்புகளா மாறணும். இந்த 40 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அந்த ஜெப குறிப்பை நீங்க பாருங்க ஆண்டவரே. லைவ்ல அனுப்புற ஜெப குறிப்பை நீங்க பாருங்க ஆண்டவரே. ஐயா இறங்குங்க, ஐயா இறங்குங்க. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? சத்துரு தூசிக்க விடாதே ஆண்டவரே. நன்றி அப்பா.